ஓகே, எப்படி சொல்கிறது, எனக்கு ஆஃபீஸ் வேலையே பெரிய பிரச்சனை தான். நீங்கள் இந்த அஸ்ட்ராலஜியில் நம்புறீங்களான்னு எனக்கு தெரியல. அஸ்ட்ராலஜினா இந்த ராசி இதெல்லாமே. இப்போ நான் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. அண்டு உண்மையாகவே நான் அமாவாசையில் பிறந்தேன். உண்மையாகவே அதுக்கு பவர் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் நான் ஃபுல்லாக நம்ப மாட்டேன். முந்தி நான் ஃபுல்லாக நம்பிட்டு இருந்தேன். எப்போ நம்புவேன்னா, ஒரு 10th 11th 12thலாம் படிச்சுட்டு இருக்கும்போது நம்புவேன். எப்போவுமே காலைல வந்துட்டு இதை வந்து பார்த்துட்டு அப்போ தான் காலேஜ் போவேன், ஸ்கூலுக்கு போவேன். அந்த அளவுக்கு நம்பிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் தெரிஞ்சது, அதில் ஒன்று சொல்கிறாங்க, அந்த விஷயம் எல்லாத்துக்கும் நடக்காது. சில பேர்த்துக்கு நடக்கும். சில பேர்த்துக்கு பிரச்சனை வரணும்னா என்னென்னு பிரச்சனை வரும். பிரச்சனை வரக்கூடாதுன்னா அவங்க நீங்கள் உனக்கு தோஷம் இருக்குப்பா தம்பி, அது பிரச்சனை இருக்குப்பா தம்பின்னு சொன்னாலும் எனக்கு நல்லது நடக்கணும், நல்லது நடக்கும். ஸோ இப்போ அது 100% அது நடக்காது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ இதை நம்பிட்டே இருந்தேன்னா நம்ம ஒரு லிமிட்டுக்குள்ளே மாட்டிப்போம். அந்த லிமிட்டு தாண்டி நம்மளால் வெளியே வரவே முடியாது அப்படிங்கிறது எனக்கு அப்பவே தெரிஞ்சது. அன்னையிலேருந்து எனக்கு பெருசாக காலேஜ் எப்போ வாட்ச் பேருக்கு பார்த்துப்பேன். இப்போ என்னை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களும் பாருங்கள், ஆனால் என் ஒரு பேருக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ இதுக்கு இந்த ராசியெல்லாம் வந்து பேசுகிறேன்னா, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிஸே என்னென்னா, சீரியஸாக விருச்சிக ராசி பார்த்தா அவங்க கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பயங்கரமாக அடி வாங்குவாங்க. மிச்சம் இருக்கிற 11 ராசிலையும் இந்த 12 இந்த ராசி தான் இருக்கிறதுலே பயங்கரமாக அடி வாங்குற ராசி இந்த ராசி தான். எப்படி இது நீ அடி வாங்குறேன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நாங்களும் விருச்சிக ராசியாக தான் இருப்போம். உங்களுக்கும் தெரியுங்க, அடி வாங்கியிருப்பீங்க. நான் எவ்வளோ அடி வாங்கினாலும், எவ்வளோ என்னை கஷ்டப்படுதுனாலும், எவ்வளோ என்ன நடந்தாலும் சரி, நான் திருப்பி கம்பேக் கொடுப்பேன். திரும்பி வந்து நிற்பேன். எவன் அதை பண்ணானோ அவன்கிட்டயே திருப்பி போய் நின்று உன்னால் இவ்வளோ தான் முடிய மாட்டான்னு சொல்லி அதை ஜெயிச்சு காட்டுவேன். அண்ட் அது எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீனிக்ஸ் ப்ராப்ளமாக தான் இந்த விருச்சிக ராசி எல்லாருமே வருவாங்க, திரும்பி செத்துருவாங்க, திருப்பி போய் கம்பேக் கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் ஒரு விஷயந்தான் அது எனக்கு கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் நல்லா யோசிச்சு தான் பேசணும். நான் வந்து ப்ரீஸாக பிளான் பண்ணி ஸ்கிரிப்டெலாம் வச்சு எழுதுறதெல்லாம் எனக்கு கிடையாது. அதனால தான் கம்பேக் வரது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லாத்துக்குமே தெரியும். ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு தமிழ் தருவா கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு முக்கியமான ஒரு பண்பு. இதோட தனி நிறைய பண்புகளும் இருக்குது. நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது விருச்சிக ராசியில் போனதே பாவம், ஏன் என்ன பண்ணுறது, கஷ்டம் தான் வரும். என்னால் எதையுமே எடுத்தோடனே சூப்பராலாம் பண்ண முடியாது. இப்போ நான் பேசுகிறேன் பாருங்கள், ஃபஸ்ட் டைம் இப்படி தான் பேசுகிறேன். இந்த மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணி பேசுகிறதே இல்லை. எனக்கே 1000 வாட்டி யோசிக்கணும், யோசிச்சு தான் பேசுவேன். இதுவுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரும். ஒரு பெரிய ஒரு சண்டை போட்டு தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயுமே. அண்டு இப்போ நீ ஏன்டா தம்பி இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன தான் பிரச்சனை, நான் வந்து வீடியோ போட சொல்லி கேட்கவே இல்லையா, நீ பாருங்க வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு. ஊரே வாட்ச் பண்ணுது. அண்டு அதுலேருந்து எப்படி வேணும்னேலாம் அதுவும் பண்ணல. மேபி நான் இது எப்போ ஆரம்பிச்சிருக்கோன்னா எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப சிக்கனமாக இருப்பேன். எந்த அளவுக்கு சிக்கனமாக இருப்பேன்னா, எனக்காக எதுவும் பண்ணிக்க மாட்டேன். மேபி வீட்டில் யாராவது கேட்டாங்கன்னா பண்ணிடுவேன். அண்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கடன்லாம் இருந்துச்சு. அதை அடைக்கிறதுக்காகவே ரொம்ப சிக்கனமாக இருந்தேன். அதோட இது அப்படி கண்டினியூஸ் ஆகி போச்சு. ரொம்பலாம் இல்லை, கம்மி தான். எனக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க, அப்புறம் அப்பா அம்மா. அப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்லை மிட்டாய், தேங்காய் பருப்பியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதாவது செஞ்சு ஹோல்சேல் கடைக்கு கொடுக்குற மாதிரியான விஷயம். மேபி சில பேருக்கு அது நல்லா புரியலாம் அது என்னன்னு சொல்லிட்டு. மேபி அது அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காக மட்டும்தான். இப்போ வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு விடாமல் கொஞ்சம் பேச கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான். ஓகே, இதுவே ஓரளவுக்கு ஓகே. பட் நம்ம முடிஞ்சளவுக்கு பிரச்சனையை ஒரு கான்செப்ட் பண்ண பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் எடிட்டிங்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஏன்னா நான் எடிட்டிங்கே பண்ணல, மெர்ஜ் பண்ணி போட்டிருப்பேன். அந்த மாதிரி தான் நடக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஆனால் நான் தான் பேசுகிறேன், ஏஐலாம் கிடையாது. ஏஐயில் அது உங்களுக்கு தெரியும் தான் நான் நினைக்கிறேன். அந்த வீடியோலாம் ஏஐ அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து இதாக தான் ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். இதுதான் என் வீடு. மேபி நீங்கள் அதையும் பார்த்துருக்கலாம் எல்லாருமே. இப்போ நான் பிரச்சனைக்கு டேரெக்டாக வரேன். இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சதுனாவா, நான் தான் ஆல்ரெடி சொன்னேங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அண்டு எனக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் ஹெல்ப் பண்ணுவேன். எங்கள் அக்காவுக்கு வந்து எங்கள் டிரைவர் தான் இது இருக்கார். டிரைவர் மாப்பிள்ள தான் பார்த்துருக்கோம். அவர் தான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு.
டிரைவரும் நல்லா வரும். டெய்லி வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு 30K வாங்குறோம்னா, டிரைவர்ஸ்லாம் வந்துட்டு எங்களோட பயங்கரமா வாங்குவாங்க. செலவு நெறையா இருக்கும் தான், உங்களுக்கு தெரியும். பட் ஆனாலுமே கம்பேரிட்டிவ்லி எங்களோட ஒரு படி கொஞ்சம் முன்னாடி தான் இருப்பாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆமா செலவே இல்லாமல் ஓட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எங்களோட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எனக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவேன்ல. இப்போ பாருங்க, அது எங்கள் அக்கா இருக்காங்கன்னா, எங்கள் அக்காவுக்கு வந்து சம்மந்தப்பட்ட விஷயம் ஹஸ்பண்ட் தானே, மாமா மச்சான் தானே. அந்த மாதிரி வந்து சம்மந்தப்பட்டதுனால நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து கேப் டிரைவர்ஸுக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். கேப் டிரைவர்ஸுக்கெலாம் வந்து சில டைம் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியல. இப்போது பிஎஃப் இருக்கிற விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிஎஃப் விஷயம்னா ப்ராவிடென்ட் ஃபண்டு. ப்ராவிடென்ட் ஃபண்டில் ஒரு சூப்பரான விஷயமே இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் போட்ட ரூல் தான். அந்த ரூல் சூப்பரான ரூலு, மக்களுக்கான ரூலு. எனக்கு தெரிஞ்சால் அதை நீங்கள் கரெக்டாக அது இருக்கணும் கன்ஃபார்ம். மினிமம் அது எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து ஒரு ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூலில் காலேஜோ படிக்கும்போது மினிமம் 12 பேர் இருக்கணும். மினிமம் 12 பேர் கூட இருந்தாச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து பிஎஃப் தர வேண்டாம். 12க்கு மேலே போச்சுன்னா, 12க்கு மேலே 20க்கு மேலே இருக்காங்க, எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா நம்ம பிஎஃப் தரணும். பிஎஃப் கொடுக்குறதுனா அவங்க பேசிக் சேலரிலேருந்து கொஞ்சம் நிறைய தர மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆனால் கேப் டிரைவர்ஸ் யாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஎஃப் வாங்க மாட்டாங்க. அவங்க பேக்கேஜாக வாங்கிப்பாங்க. ஒரு கேப் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 50,000 தராங்க. 6 சீட்டர் ஓட்டுறீங்க 50,000, 4 சீட்டர் ஓட்டுறீங்கன்னா 40,000 அப்படின்னு சொல்லி மொத்தமாக பேக்கேஜாக கொடுப்பாங்க. அந்த பேக்கேஜ்லேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ நான் வந்து அவங்களுக்குலாம் கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்கக்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுவேன். ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பிஎஃப் இருக்குது, பிஎஃப்லேயும் வந்து பண்ணிக்கோங்க, பிஎஃப் எப்படியாவது கேட்டு வாங்குங்க. ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வாங்குங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஎஃபோட விஷயமே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். நான் ஆல்ரெடி 6-7 வருஷத்துக்கு மேலே போகுது. ஆமாம், நான் பேசுகிறதே அது ரொம்ப லென்த்தாக வரும். அதனால தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் எல்லாத்துக்கும் எனக்கு பிடிக்குமான்னு தெரியாது. ஆனால் எனக்கு எல்லோரும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே எனக்கு எல்லாருமே பிடிக்கும். இப்படியே நான் ஃபீல் பண்ணும்போது நான் ஒரு டிரைவரை பார்த்தேன். மேபி அதுக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம் என்னை பற்றி. ஆனால் அந்த டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பிரச்சனை. அவருக்கு மென்ஷன் பண்ண விரும்பல, பேரெலாம் மென்ஷன் பண்ண மாட்டேன், எனக்கே பேர் ஞாபகம் இல்லை. ஒரு 22 lakhs பக்கம் அவருக்கு செலவு இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா காலையிலையும் ஒர்க் பண்ணுறாரு, நைட்டும் ஒர்க் பண்ணுறாரு, நடுவில் 3 மணி நேரம் மட்டும் தூங்கிக்கிறாரு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் போயிடுச்சு. இப்போ கஷ்டம் போனதுனால நான் என்ன பண்ண நினச்சேன், ஒரு 2000-3000 கொடுப்போம். ஒரு ட்ரிப்புக்கு அவங்களுக்கு 2500 பக்கம் வரும் ஒரு ஆளுக்கு. 2000 ஒரு ட்ரிப்புக்குங்கிற மாதிரி ட்ரிப்புக்கு அவ்வளோ வருமா? அதில் ஒரு நாளைக்கு 2500 வரும் ஒரு ட்ரிப்புக்குன்னு வராது. இப்போ நம்ம அந்த அமௌண்ட்டு கொடுப்போம். ஒரு 2500 3000 கொடுத்துருவோம். ஒரு 2000 கொடுக்கலாம் தான் யோசித்தேன். மேபி இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருந்தா ஒரு 3000 கொடுத்துருப்பேன். கொடுக்கலான்னு பார்த்தா அவர் வேணான்னு ரொம்ப இது பண்ணிட்டாரு. அண்டு இப்போ தான் வந்து எனக்கெல்லாம் காது பயங்கரமாக கேட்குமே. அவர் எல்லாம் விண்டோவும் க்ளோஸ் பண்ணி வச்சு தான் ஒன்று சொன்னார். இவனை ரொம்ப மோசம்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா என்ன நல்லவங்களாம் ஹெல்ப்லாம் பண்ணுறான் அப்படின்னாங்க. எனக்கு திடீர்னு பயங்கரமாக கேட்டுச்சு. எப்படின்னே தெரியல. அதுக்கு முன்னாடி நிறையா கேட்கும். இந்த கேட்குறது எப்படி எனக்கு வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆஃபீஸில் யாருமே டேரெக்டாக அட்டாக்கே பண்ண மாட்டாங்க. சீரியஸாக யாருக்குமே எனக்கு தைரியமாக இருக்காது. ஆனால் நான் பண்ணுவேன். நான் இது வந்து டேரெக்டாக பேசுவேன். உண்மையாகவே டேரெக்டாக பேசுகிறது மெச்சூரிட்டி. டேரெக்டாக தாங்க பேசணும். ஆனால் எல்லாருமே என்கிட்ட வந்து அந்த மைன்யூட்டாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சைலண்ட்டாக திட்டுறதுனாலும் சைலண்ட்டாக திட்டிடுவாங்க. வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக எங்கள் தூரத்துலேருந்து திட்டிடுவாங்க. என்னை அழிக்க பிளான் பண்ணுறதா இருந்தாலும் சைலண்ட்டாக தூரமாக வந்து போடுவாங்க. ஆஃபீஸே ஒரு ரணகலமாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க ஐடியில் வேலை பார்க்குற ஐடி மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். மேபி வேலை செய்கிறவங்களும் கேட்டுட்ருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆஃபீஸ்லேயே ரணகலமாக சண்டை போகும். ஆனால் 1008 பிரச்சனை வரும். அதில் ஒரு பிரச்சனையை சொல்லணுன்னா யோசிச்சு சொல்கிறாங்க, இவ்வளோலாம் மனமான்னு தெரிலங்க. அதனால தான். அண்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா டைட்டில் இருந்துச்சு. டைட்டில்ங்கிறது கவர்மெண்ட்டோடது. அங்கே தான் இருந்தோம். அங்கே இருக்கும்போது ஜாலியாக தான் இருந்துச்சு. போயிட்டு தான் வருவேன். தங்கின ஸ்டார்டிங்கு போயிட்டு வருவேன்னா கேப் பிடிச்சி அப்படியே போயிட்டு வருவேன். இல்லை பஸ் பிடிச்சி வருவேன். ஏன்னா சிக்கனமாக இருப்பேன் மோஸ்ட்லி. எந்த அளவுக்கு சில டைம் சாப்பிட்றதுக்கே வந்து அவன் செலவு பண்ணாமல் நான் இருப்பேன். அந்த அளவுக்குலாம் பண்ணுவேன்.
நல்லதுக்காக தான் சாப்பிடாம இருப்போம். சில டைம் வந்து கொஞ்சம் சாப்பிடாம இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பசிச்சா தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் பசிக்கலன்னு சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி தான் மிச்சம் பிடிப்பேன். இந்த வந்து மிச்சப்படி பயங்கரமாக வந்து செலவே பண்ணக்கூடாது அதனால இல்லை. அண்டு ஆஃபீஸில் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இயரில் வந்து என்னை பற்றி கொஞ்சம் பேருக்கு தெரியும். அது எப்பவுமே வந்து ஒரு ஒரு வைப் என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். வைப்னா என்னை பார்த்தாலே கொஞ்சம் நோட் பண்ணுவாங்க. பேருக்காவது நோட் பண்ணுவாங்க. பேருக்கு சும்மா பார்த்துட்டாவது இருப்பாங்க. பேருக்கு சும்மா நார்மலாக பேசுகிறது தான். பெருசாக நான் வந்து அந்தளவு ஆள் அந்த இது அப்படிலாம் கிடையாது. லைட்டாக வந்து பேருக்கே பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட் இயரில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. செகண்ட் இயரில் கொஞ்சம் அதிகமாச்சு. ஆனால் தேர்ட் இயரில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரொம்ப அதிகமான ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லோரும் என்னை பற்றி பேசிப்பாங்க. ஏன் அமெரிக்காவில் இருக்கவங்க கூட என்னை பற்றி நோட் பண்ணுவாங்க. ஏன்னா அடிக்கடி அவங்களுக்கு கால் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருப்பேன். அவங்களுக்கே அதை பார்த்துட்டு டென்ஷன்லாம் வாங்க. என்னை நீங்கள் நேரில் பார்த்தாலே காமெடியாக தான் இருக்கும். நீ அவ்வளோ சீரியஸான ஆள்லாம் கிடையாது. ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் டைரெக்டாக ப்ராப்ளமுக்கே வரேன். எங்கள் ஆஃபீஸில் லே ஆஃபில் போகுதுங்க. நிறைய லே ஆஃப் போகுது. எல்லோரும் கதறாங்க. அவங்க வலி எனக்கு புரியும். இது வலி புரியுறதுன்னா இது எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். நார்மலாகவே ஒரு எம்பத்தி நிறையா இருக்குது எனக்கு. எம்பத்தி, அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே ஒரு விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். அது உங்களுக்கே கொஞ்சம் தெரியும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக பார்ப்போம். 11 நிமிஷம் ஆச்சு. ஒருத்தமாக நிறையா வைக்கணும். இப்போது எந்த அளவுக்கு நான் வந்து துரத்திடுவாங்க. இனி இருக்கவே இருக்காது. ஏஐ பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது எல்லா ஐடி கம்பெனிலையும் பார்த்துருப்பீங்க. நிறைய இலையாக போகுது பார்த்தீங்கன்னா. இப்போ என்ன இலையாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் கம்மி எக்ஸ்பீரியன்ஸ். 3-2 இயர்ஸ் தான் எக்ஸாம் ஆச்சு. இல்லைனாலும் பண்ணுவாங்களான்னு தெரியாது. மிச்சப்படி மோஸ்ட்லி சின்னவங்களை வச்சுக்கிட்டு இந்த நடுத்தர 8 இயர்ஸ் 9 இயர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்திங்க, அவங்களாம் தூக்கிடுவாங்க. ஏன்னா தூக்கிட்டே தான் இருக்காங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா லிஸ்ட்டு வருது. ஃபஸ்ட் டைம் லிஸ்ட்டு வரும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம லிஸ்ட்லேயும் வந்து ரொம்ப பேர் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே லே ஆஃபில் போயிட்டாங்க. அண்ட் இனி அடுத்த மாதமும் லிஸ்ட்டு வருது. எனக்கே பயம் வந்துடுச்சு. அப்போ நம்ம திடீர்னு மேரேஜெல்லாம் பண்ணி கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் இருக்குன்னா திடீர்னு வந்துட்டு நம்ம விளையாடலாம் மாட்டோம், என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிப்பேன். அதனாலேயே வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணேன். அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணி நான் ரொம்ப ஒரு அமௌண்ட்டுக்கு சேர்த்தேன். ஒரு 40,000 பக்கம் வந்தேன். திடீர்னு ட்ரேடிங் மேலே ஒரு இது போய் 40,000 காணாமல் போயிடுச்சு. அங்கேருந்து திரும்பி ஏறி வந்தேன். அதான் சொன்னேன் கம்பேக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ரீசெண்டாக ஒரு அமௌண்ட் வந்துச்சு. அமௌண்ட்டை பற்றி சொல்லணும்னு அவசியம் இருக்காது. அமௌண்ட்டு உங்களுக்கு நம்ம மோஸ்ட்லி தெரியலாம். இப்போ நான் வந்து ஓரளவுக்கு திரும்பிட்டேன். இப்போ எனக்கு தெரியுது. இப்போ கன்ஃபார்ம் பிரச்சனை வருங்க. இந்த ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷனே என்கிட்ட ஒரு பவர் மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாராலையும் முடியும். இருக்கிற டேட்டாவெலாம் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுற விஷயம். அதை வச்சு பார்த்தா கன்ஃபார்ம் வந்து 3 வருஷத்துக்கு தான். இப்போ நானே இருந்தாலும் இன்னும் 3 வருஷத்துக்கு தான் எனக்கு வேலை இருக்கும். அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி பண்ணுவாங்க. அடித்து பிடிச்சி பண்ணுவாங்க. அந்த 3 வருஷம் எனக்கு கிடைக்கிறதே வந்து கொஞ்சம் பெருசு தான். நான் வந்து திறமையானவனாக இருக்கணும், நல்லா பேச தெரியணும், இங்கிலீஷ்லாம் பேச தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நிறையா விஷயம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சூப்பராக தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னும் சொல்லிக் கொடுத்தவங்கலாம் வந்துட்டு மனப்பாடாடியாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஏன் நடக்குது, இதுக்கு நடக்குதுன்னு லாஜிக் பிஹைண்ட் அந்த அளவுக்கு சொல்ல. இப்போ சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ டீம்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க தான். ஆனால் எல்லோரும் சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுவோன்னா இதை சொல்லிக்கலாம் பிரச்சனை வந்துடல. அது சும்மா இப்படி பண்ணால் பிரச்சனை கிளியர் ஆகுமா? அப்படி அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணுறதுக்கு தான் சொல்லிடுவாங்க தவிர்த்து. ஆனால் ஏன் கிளியர் ஆகுது, ஏன் அந்த பிரச்சனை வருதுங்கிறது வந்து அந்தளவுக்கு லாஜிக்காக வந்து எல்லாத்துக்குமே தெரியாது. ஏதோ வெகு சிலருக்கு மட்டும் தெரியும். அவங்க அந்த மாதிரியான பர்சன்ஸ்லாம் கொஞ்சம் நான் இன்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் கற்றுப்பேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கொடுத்த போது வரைக்கும் நான் சூப்பராகவே பண்ணுவேன். இப்போ என்னென்னா வந்து எனக்கு வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் சுற்றி யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டையே பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, சுத்தமாக கிடையாது. இப்போ நானே சொல்லுவேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க. ஏன் கேட்க மாட்டேன். இப்போ தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வருது. ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். நான் ஒரு லீடராக இருக்கிற தகுதி இருக்கிற ஆளுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு மேபி தோணியிருக்கலாம். அதனால தான் இந்த அளவுக்கு என்னை வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. ஆனால் வாட்ச் பண்ணியிருக்கேன் தான் எல்லாருமே. நான் யாரும் டேரெக்டாக வர மாட்டீங்க. ஏன் டேரெக்டாக வர மாட்டீங்கன்னா ஓகே, ஏன் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் வருதுன்னு சொல்கிறேன்னா,
நான் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஓரளவுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் காலேஜ்லேயே ஒரு காம்படிஷன் வந்துச்சு. நான் போயிட்டு அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்கும். பயங்கிறத விட தப்பாக நம்ம போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு பதட்டம், ஒரு பயம் தானே வச்சுக்கலாம். அந்த பயம் இருக்கும்போது நான் என்னென்னு போட்டுட்டேன்னா, புஷ்அப் சேலஞ்ச் இருக்குது, யார் அதிகமாக புஷ்அப் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னிங்கிற மாதிரி. நான் கொஞ்சம் தில்லாக போயிட்டு யாருமே புஷ்அப் கொடுக்கவே இல்லை என் ஆஃபீஸில். இருந்திருப்பாங்க மேக்ஸிமம் ஒரு 15 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் என் குரூப்பில் வந்து யாருமே கொடுக்கல. நான் போய் கொடுத்தேன், நான் எடுக்கிறேங்க புஷ்அப்பு அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அப்படியே அந்த குரூப்பில் எல்லோரும் என்னை பார்க்குறாங்க. புஷ்அப்புக்கு போக போறியா, எப்படா நீ போவ, நீ இவ்வளோ ஒல்லியாக இருக்குது, ஏன்னா எப்படி வாங்க முடியும், சீன் போடுறதுக்கு தானே போகிறேன், பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக தானே போகிறேன், தெரியுண்டா. அப்போ அந்தளவுக்கு போனாங்க. நான் இது எல்லாத்தையும் கண்டுக்கல. நீ ஏதோ பேசிக்கப்பா, அதான் சொன்னாங்க. எப்போவுமே வந்து டேரெக்டாக பேச மாட்டாங்க, இன்டெரக்டாக தான் பேசுவாங்க எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு இன்டெரக்டாக பேசினா பிரச்சனையே சரியாகாது. தயவு செஞ்சு டேரெக்டாக யாராவது வாங்க, டேரெக்டாக பேசுங்க, அவ்வளோதான். டேரெக்டாக பேசினா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக சரி பண்ணலாம். இப்போ நான் வந்து இப்போ என்னை பற்றி கொஞ்சம் விஷயம் இப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும். என்னென்னா வந்து இவன் எவ்வளோ புஷ்அப் கொடுப்பான் ஒரு நாளைக்கு, விடாமல் எவ்வளோ எடுக்க முடியும், ஒரு 50 எடுக்க முடியும் அந்த டைமில். இப்போ என்னால் அவ்வளோ முடியாது, ஏன்னா கொஞ்சம் உடம்பு ஏறி இருக்குது. நான் கொஞ்சம் ஒரு வெயிட் இருப்பேன், 70 மேலே ப்ளஸ் இருப்பேன். இப்போ இது எல்லாத்துக்கும் தெரிய வருதா. இப்போ நான் 50 புஷ்அப் எடுக்கிறேன், மேக்ஸிமம் அவ்வளோ டச் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு பார்த்தாலும் எங்கெல்லாம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தெரியும், இந்த சட்டையே வந்து பிதுங்கி கிளியர் அளவுக்கு வந்திருக்கும். இப்போ நான் சட்டைகள்னாலே தெரியும், இந்த இடத்துலலாம் வந்து அந்த மார்க்ஸ் தெரியும், பர்த் மார்க் போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த இது சொல்லணும் அவசியம், எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம். அந்த மாதிரி மார்க் ஒரு அந்த அளவுக்கு விரிக்கொண்டு பண்ணுவேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து எவனுக்குமே வந்துட்டு அந்தளவுக்கு எக்ஸசைஸும் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுது. இப்போ யாருமே எக்ஸசைஸும் பண்ணல. இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணி ஓரளவுக்கு பண்ணுவேன்னு ப்ரூவ் ஆகிடுச்சா. இதை பார்த்துட்டு என்னை எல்லாருமே எக்ஸசைஸ் ஆரம்பித்தாங்க, எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. பேரெலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஓப்பனாக ரொம்ப ட்ரை பண்ணாங்க, இந்த அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு காமெடி பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தா எல்லாமே சீரியஸாக ரொம்ப சுகர் கட் பண்ணுறதா இருக்கட்டும், நான் வந்து அளவாக பசிக்கிற அளவு சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்தளவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே சீரியஸாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸசைஸ் பண்ணி அவங்க ஆளே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே ஷாக்கு. இப்போ நான் பண்ணுறத விட அவங்க எவ்வளோ வெறிகுண்டுலாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நானும் ஃபாலோ பண்ணுவேன், இப்போவும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். டைம் கிடைக்கும் போது எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன் தான். ஆனால் என்னையும் கூட ஒரு படி மேலே இப்போ ரொம்ப பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க. எனக்கு என்னென்ன புரியல. நான் போய் புதுசாக பொறுத்த ஏன்னா ஆஃபீஸில் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் எடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க புஷ்அப் எடுக்கிறத விட அவங்க ஏதாவது பண்ணுறத விட இப்போ நான் ஏதாவது பண்ணால் அது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது, அட்மையர் பண்ணுறாங்க என்னை. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, அப்போ நம்ம ஏதாவது பண்ணோம்னா ஸ்ட்ராங்காக பண்ணோம்னா எல்லோரும் நம்மளை பார்த்து பாப்பிருப்பாங்கன்னு சொல்லிது. ஆனால் நான் ப்ரூவ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுது. அதனால் வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லாங் டேர்ம் தான் பண்ணுவேன், ட்ரேடிங்கே பண்ண மாட்டேன். ட்ரேடிங் கொஞ்சம் பண்ணலாம்னு நான் செய்யலாம் ட்ரை பண்ணேன், ஆனால் அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் ஆகும், பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரேடிங் பண்ணால் பிரச்சனை தான் வரும். யாராக இருந்தாலும் சரி, ட்ரேடிங் மோஸ்ட்லி பண்ணாதீங்க. பண்ணினா தான் காசு வரும் தான். நல்லா தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் ப்ரிஃபரபிள். அப்போ என்ன தான் ப்ரிஃபரபிள்னு கேட்டிங்கன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நான் வந்து ஒரு 3 மாதத்துலேயே நான் ஒரு நல்ல அமௌண்ட் பார்த்தேன். அது எனக்கு நல்ல அமௌண்ட்டு, ஒரு 12,000 11,000 பக்கம் வந்துருச்சு. 12,000 பக்கம் டிவிடெண்டாக சேர்த்தாலும் 13 போடலாம், அவ்வளோதான் வரும். ஆனால் எனக்கு அது பெரிய அமௌண்ட்டு. அண்டு சும்மாவே இவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுக்கிறது தான் ரொம்ப பெருசு. இப்போ நான் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பண்ணி காமிச்சேன்னா இதை பார்த்துட்டு நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க, இன்ஸ்பயர் ஆனாங்க. அண்ட் நானும் வந்து ஸ்டாக் சொன்னேன், நான் சொல்கிற ஸ்டாக்கில் நல்லாவே வந்துச்சு. நான் நல்லா கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுவேன் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் தான், இருக்கிற டேட்டா வச்சு ஃபியூச்சரில் என்ன நடக்குங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். இப்படியே போக 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 ஆஃபீஸ் இருக்கவங்க எல்லாரையும் ஓரளவுக்கு பண்ண வச்சேன். கேப் டிரைவர்ஸ் நான் எப்பவுமே வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கும், பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூருக்கும் நான் கேபில் தான் போவேன். ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் டிஸ்டன்ஸ், 56 வரும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா. 56 டீலிங் போய் போய்ட்டு வருவேன். தங்குனா எனக்கு 10,000 செலவாகும், வாங்கிறது 30,000நாலும் அதில் 10,000 போயிடும், கஷ்டமாக இருக்கும். அதனாலே ரிஸ்க் எடுத்து வருவேன். அதனாலே வந்து கேப் டிரைவர்ஸ் கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன், ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்களாம் வந்துட்டு இந்த பையன் இந்த கேப் போடாமல் பேசலாம், அவன் கேட்போம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க ஏதாவது சொல்ல வருவாங்க, அவங்களையும் கேட்பேன்.
அவங்க க்ளீனாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க போடுங்க. நான் ரொம்ப நாளாகவே சொல்ல ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே சொல்லிட்டு தான் இருந்தேன் எல்லாரையும். காலேஜ் படிக்கும்போது சொல்லல. ஆனால் ஐடியா இருந்துச்சு. காலேஜ் படிக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனால் ஒர்க்கா பண்ணிட்டு கம்முன்னு விட்டுட்டேன். அப்பவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். எனக்கு கொரோனா டைமில் தான் பயங்கரமாக டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏறிடுச்சு. ஆனால் இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் எப்போ பெரிய லெவல் ஆச்சுன்னா, நான் ஓப்பனாக இந்த ஸ்டாக்கை வாங்குங்கன்னு சொன்னேன். நான் சொல்கிற ஸ்டாக்கு கன்ஃபார்ம் ஏறும். அண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் சூப்பராக வரும். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்னால் 3 மாதத்துக்கு ஒருக்கா ரிசல்ட் வரும். அந்த 3 மாதம் ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து சொல்லுவாங்க. பப்ளிக்கிட்ட காட்டணும். நாங்கள் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு. அந்த ரிசல்ட்ஸ்லாம் நான் என்ன சொல்கிற கம்பெனியில் அது சூப்பராக வரும். ஆனால் நான் சொல்கிற ஸ்டாக்ஸ்லாம் நல்லா ஏறும். அது வந்து நீ ஒரு ஊரே வாங்க சொல்லியிருப்பேன். ஊரே வாங்க சொன்னதால ஊரே போட்டு அவன் கடன் வாங்கிலாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஏறி இருக்கும். அது ஒன் ஆஃப் தி ரீசனாக இருக்கலாம். ஆனால் எல்லா வாட்டியும் அந்த ரீசன் கிடையாது. ஆமாம். அதான் ரீசனாக இருந்ததுன்னா அது எம்எல்எம் ஸ்கேம் மாதிரி ஆகிருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஆகலை. எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஆஃப் த ஆளுங்களுக்கு வந்து காசு வந்துச்சு. ஏதோ கொஞ்சம் பேர் டைமிங் மிஸ் ஆகி போயிருக்கும். அவங்களுக்கு மேபி லாஸ் ஆகிருக்கலாம். ஸ்டாக் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எல்லோரும் இன்னும் தீவிரமாக வந்தாங்க. எல்லோரும் வரல. ஆனால் ஒரு பெரிய கூட்டமே வந்துச்சு. பரவாயில்லையே இவங்க இப்படி இருந்தாலும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்டு நான் இப்போ ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 5 லட்சம் வாங்கி 5 லட்சம் 10 லட்சம் வாங்கி கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்டு உங்களை இப்போ வாங்கலாம் சொல்லலை. நான் அது ஒரு ஸ்டாக். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சொன்னால் செபி என்ன பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து செபி அதையும் எனக்கு சொல்லணும். அந்த நான் ஒரு ரிஸ்க் எடுக்கலான்னு ஒரு ஸ்டாக் வச்சுருந்தேன். சூப்பரான ஸ்டாக்கு. இந்த எல்லா நாலேஜும் காரணம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் சீனிவாசன் சார் தான். அவர் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. அவர் ஒருத்தர் அண்டு பிஆர் சுந்தர் இவர் 2 பேர் தான் வந்துட்டு இவங்க 2 பேர்த்தை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்ககிட்ட தான் அந்த நாலேஜெல்லாம் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே அவங்க தான். இப்போ நான் சொல்கிற ஸ்டாக் எல்லாமே ஆனந்த் சீனிவாசன் தான் இருக்கிற ஸ்டாக் தான். அவர் தான் சாரஸ் எடுத்த ஸ்டாக் தான். அண்டு எல்லா ஸ்டாக் அவர் சொன்னதான் வாங்க மாட்டேன். அவர் ஒரு 10 சொல்கிறாருன்னா அதில் 2, 3 மட்டும் நல்லாயிருக்கும். அந்த 2, 3 மட்டும் எடுத்து நான் பண்ண ஆரம்பிப்பேன். அதில் ஒன்று சொல்லி எல்லாம் கம்மி ரேட்டில் இருந்துச்சு. அந்த கம்மி ரேட் ஸ்டாக் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது எல்லோரும் வாங்கி நல்லாவே காசு பார்த்தாங்க. நானும் பார்த்தேன். என் தங்கச்சிக்கிட்ட சொன்னேன். தங்கச்சி பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி. இப்போ நான் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நான் வந்து இதெல்லாம் பண்ணிடவே கூடாது. ஆனால் தெரியாமல் பண்ணிட்டேன். எப்பவுமே நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்து தான் அடுத்தவங்கள பார்க்கணும். ஆனால் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறேன். நான் ஒரு அந்த 5 லட்சம் 10 லட்சம் போட்டு ரிஸ்க் எடுத்து ஸ்டாக் வாங்கணும்னு நினச்சேன். ஒரு பெரிய ஸ்டாக் ஒரு பெரிய அமௌண்ட்டில் இருக்க ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக்கை நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். தலை போகிற மாதிரி ரிஸ்க் எடுக்கணும். ஆனால் அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் நான் தலை போகிற மாதிரி ரிஸ்க் எடுத்தேன்னா கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவேன். அண்ட் அதுக்குன்ட்டு அதை காசு நான் சொல்கிறேன் வரேன். இப்போ அதான் வரும். அதுக்கு தான் ஒரு லைனாக தான் வர முடியும். இது எப்படி டேக் ஆஃப் ஆனேன் லைஃப்பில். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் வருது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி ஆடியன்ஸே வரமாட்டாங்க யாருக்குமே. சில பேர் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நான் அவ்வளோவா ட்ரையெல்லாம் பண்ணல. ட்ரை பண்ணாமல் இந்த அளவுக்கு வந்ததே கொஞ்சம் பெருசாக. அந்த தலை போகிற ஸ்டாக் பற்றி சொல்ல வரேன். இப்போ தலை போகிற மாதிரியான ரிஸ்க் எடுப்போம் அந்த ஸ்டாக்கை. அந்த ஸ்டாக் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக நடந்துச்சு. அதை வச்சு நல்லா காசு எடுத்தாங்க. இப்போ எல்லோரும் ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லோரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றதுனால. ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து எல்லாருமே என்கிட்ட அது நான் சொன்னேன் ரொம்ப மைன்யூட். அந்த மைன்யூட்டானது யாருக்கும் கேட்காது, எனக்கு கேட்கும். மேபி உங்களுக்கு கேட்குறவங்க இருக்கலாம். அந்த அளவுக்கு மைன்யூட்டாக என்ன சொன்னாங்கன்னா வந்து சந்தோஷமாக இருந்துச்சு சொல்லும்போது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் ஃபீஸ் நான் கட்டிட்டேன். காலேஜ் ஃபீஸ் கட்ட முடிஞ்சது. இப்போ நாங்கள் நிறைய காசு சேர்த்துட்டோம். இப்போ லேபில் போட்டாலும் பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் என்னோடய ப்ரைமரி மோட்டிவே வந்துட்டு எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லெவல் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஆஃபீஸில் இல்லாமல் வெளியே வரைக்குமே அது வந்துச்சு. இந்த வெளியே வரைக்கும் வந்துச்சு, எப்போவும் வந்துச்சு. ஆனால் எனக்கு வந்ததே தெரியாது. நான் பாட்டுக்கு வேலை உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது செஞ்சதே திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னை பிஸியாக வச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக பெருசாகுது. இல்லை நிறைய பேர் நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்கள் சும்மாவே நோட் பண்ணுவாங்கன்னு நான் ஸ்டார்டிங் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நான் என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை கரெக்டாக சொல்கிறேனுங்கிற மாதிரி இருக்கா. இப்போ இது வந்து பயங்கரமாக வந்து பரவ ஆரம்பிக்குது. எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. வெளியவும் வருது. நான் உள்ளலாம் என்னெல்லாம் பண்ணுறோன்னா அதுவும் வந்துச்சு.
அண்ட் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதனாலேயும் தான் நான் கொஞ்சம் பாப்புலாரிட்டி வந்துச்சு. பட் அதை சொல்லணும்னு தோணலை, அதனால தான் சொல்லலை. மிச்சப்படி என்ன சொல்லியிருப்பேன். பட் இதுதான் மெயின் கான்செப்ட். இந்த திருத்தணும்னு நினைக்கிறது தான் கான்செப்ட். நான் ஆஃபீஸ் என்னை சுற்றி இருக்கிறவங்கள மாற்றணும்னு சொல்லிட்டு. அண்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்னா இப்போ நீங்கள் என் கூட சேர்ந்தீங்கன்னா என்ன மாதிரி தான் நீங்கள் ஆவீங்களே தவிர்த்து என்ன மாதிரி மாறுவீங்க. இல்லைனா உங்களுக்குள்ளே இருக்கிறது வெளியே வருமே தவிர்த்து நான் மாறவே மாட்டேன். என்னாலும் மாற மாட்டேன். அப்படியே நிற்பேன். ஒரு ஒரு ஆலமரம் மாதிரி நிற்பேன். என்ன அடித்தாலும் சரி திரும்பி எந்திரிச்சு வந்து நிற்பேன். இவ்வளோ கொடூரமாக அடித்தாலும் சரி, இவ்வளோ பயங்கரமாக அடித்தாலும் சரி, திரும்பி வந்து நிற்பேன். இப்போ சினிமா படம் டைலாக் மாறலாம், பட் ஆனால் உண்மையாகவே நான் நிற்பேங்க. எனக்கு தெரியல ஏன் நிற்கிறேன்ட்டு. மேபி இந்த டாக்டர் படத்தில் சிவகார்த்திகேயன் இருப்பார் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நான். இதை இப்போ அது என்னை ஏதோ அவன் தப்பு பண்ண போகிறீங்களா, தப்பு பண்ணுங்கள், ஆனால் என்னை வேணால் கொண்டுட்டு தான் பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரியான விஷயம் தான். இந்த கிளைமேக்ஸிங்கில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஓகே, இப்போ என்னென்னா வந்து இப்போ நான் ஆஃபீஸ்க்குள்ளே பண்ணணும்னு நினச்சது வந்து நான் நினைக்கிறத விட பயங்கரமாக அழகாக சும்மாவே பாப்புலாரிட்டியாக இப்போ அது வெளியே வரைக்கும் வருது. வெளியவும் எல்லோரும் ஸ்டாக் வாங்குறாங்க. அந்த கம்மி ரேட்டில் இருக்க ஸ்டாக்கும் வாங்கினாங்க, அதிக ரேட்டில் இருக்க ஸ்டாக்கும் வாங்கினாங்க. வாங்கி அவங்க நல்லா காசு பார்த்தாங்க. அவங்களும் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டினாங்க. இது பாப்புலாரிட்டி பயங்கரமாக ஆச்சு. நமக்கு எல்லாருமே பேசிக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய லெவல். எந்த அளவுக்கு கூடலாம் தெரியாதுங்க. செய்வோம் எனக்கு டவுட்டு தான், கன்ஃபியூஷன். நான் யார் கூடயும் பேசுனதில்லை. அண்ட் எல்லாருமே வந்துட்டு நான் உனக்கு சப்போர்ட்டு தான், எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச கலர்லாம் வருவாங்க. எனக்கு மோஸ்ட்லி இந்த பிங்க் பிடிக்கும். பிங்க்கு அப்படிங்க நான் பொம்பளையா பொண்ணாண்டா அப்படிங்கிறீங்க. எல்லாத்துக்கும் எல்லா கலரும் பிடிக்குங்க. பிங்க்கு, ஆரஞ்சு, க்ரீனு இது எல்லாமே வந்து எல்லோரும் வெளியே இருக்கவங்களும் போட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நான் சப்போர்ட்றா, நீ பார்த்துக்குவோ அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஏன் இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா, வெளியே இருக்கிறவங்களும் வந்துட்டு இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, என்னை எப்படியாச்சும் ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே நினைக்கிறாங்க. இதுவும் கன்ஃபார்ம் தெரியல. ஏன்னா யாரும் டேரெக்டாக வரல. டேரெக்டாக வந்திருப்பாங்களேடா, இப்போ நீ தான் இவ்வளோவா பண்ணியிருக்கே, டேரெக்டாக வந்திருக்கலாம்னு கேட்டால், இப்போ இன்னொரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். எனக்குள்ளே லியோன்னு ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேபி அது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டராக இருக்கலாம். இந்த லியோங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நான் என்கிட்ட நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் வாங்க, நான் சரி பண்ணி காட்டுவேன். நான் சொன்னால் அதை கரெக்டாக சொல்லுவேன். பர்ஃபெக்டாக, சூப்பராக. அதை நீங்கள் ஃபாலோ கரெக்டாக பண்ணிங்கன்னா சரியாயிடும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் அடுத்தவங்களெலாம் ஹெல்ப் பண்ணுறேன்னா எனக்கு நானே ஹெல்ப் பண்ணிக்கணும்ல. எனக்கு நானே ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் லியோங்கிற கேரக்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது பேர் சும்மா வச்சதான், ஏன்னா வேணால் இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து இப்படி இதை நிற்க வைக்கணுங்கிறதான் எனக்கு தெரிஞ்சதான் சொல்கிறேன். நான் கன்ஃபார்மாக யாரும் டேரெக்டாக இதெல்லாம் பேசுனதே கிடையாதுங்க. நானாக வந்து மேபி நீங்கள் என்னை பைத்தியம் கூட நினைக்கலாம், என்னடா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நான் வந்து இப்போ ஆல்ரெடி நிறையா டீம் இருக்காங்க. அந்த டீம் சும்மா இருப்பாங்களா? பேரை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் ஓவராலாக சொல்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக இவங்க பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஓவராலாக சொல்லிடுறேன். இப்போது டிஎம்கேவும் இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, டிவிகேவும் இருக்காங்க, அப்புறம் பிஜேபியும் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே தெரியுது இந்த அளவுக்கு ஒருத்தன் வந்து பாப்புலாரிட்டி சம்பாதிச்சு வச்சுருக்கான். இவனை நம்ம டீமில் சேர்த்துக்கிட்டோன்னே நம்ம ஈஸியாக இந்த எலெக்ஷன் ஜெயிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வரணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு விசாரித்த வரைக்கும் ஒரு 4 தொகுதி வரைக்குமே வந்து பாப்புலாரிட்டி இருக்குங்கிறது தெரிஞ்சது. அந்த அன்னைக்கே ஷாக்கு. அப்படியா, நம்ம என்ன அப்படி பண்ணிட்டோம்? சத்தியமாக நான் என்ன பெரிய ஆளாகவே நினைக்க மாட்டேங்க. நான் சாதாரணமாக நினச்சிட்ருப்பேன். நான் பாட்டுக்கு ஜாலியாக எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஜாலியாக வளர்ந்துட்டுருப்பேன். கேமை ஸ்ட்ரீமிங் பண்ணி பார்க்குறது, தமிழ் கேமிங் பார்ப்பேன். மேபி நீங்களும் பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா காமெடி பண்ணுவாங்க 2 பேருமே. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு சிஏ படிக்கணும்னு நினச்சேன். சிஏ படிக்கிறது. அப்புறம் நான் இப்போ ஒரு 3 பிளான் சொன்னேன் பார்த்தீங்களாங்க. ஆனால் வரணும்னு சொன்னீங்கன்னா அதுவும் ஒரு பிளான் தானே. அதை நான் ஒரு 10 வருஷம் கழித்து வரலாம். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. அந்த மாதிரி நல்லா காசு சேர்த்து வச்சுட்டு வரலாங்கிறது தான் என் பிளானு. ஆனால் சீரியஸாக இப்போது வர்றது சத்தியமாக எனக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 2 3 டீம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கும்முன்னு கும்மியிருப்பாங்க, ஆனால் கும்மலை. ஏன்னா டேரெக்டாக யாரும் வர முடியாது. டேரெக்டாக யாரும் வரமாட்டாங்க. டேரெக்டாக எதுவும் பண்ணவும் முடியாது. ஏன்னா இது எலெக்ஷன் டைம். ஆனால் மேபி பிரச்சனை பண்ணலாம், எனக்கு எதாவது ஆகலாம்.
ஆனால் நான் பயத்துலலாம் பேசலை, பிரச்சனையை சால்வ் பண்ணணும் தான் பேசுகிறேன். இப்போவும் நான் அதை கரெக்டாக சொல்ல வரேன். பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு தான் பார்க்குறேன். அண்ட் தயவு செஞ்சு யாருமே இப்படி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ அதெல்லாம் ஆஃபீஸில் பேசுகிறவங்க தான் அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா ஆஃபீஸில் யாருக்குமே இது எதுவுமே இருக்காது. யாருக்குமே டேரக்ட் அட்டாக்கே பண்ண மாட்டாங்க. நான் டேரக்ட் அட்டாக் பண்ணாலும் அவங்க நான் எப்போ சொன்னவனை பார்த்தோம் அப்படின்னு மாற்றிடுவாங்க. இப்போ இன்டெரக்டாக பேசுறது தான் பிரச்சனை. டேரெக்டாக பேசுகிறது தான் கரெக்டு. இப்போ நீங்கள் எங்கடா ஏதாவது பேசலாம் டேரெக்டாக பேசுங்க, நான் உங்களுக்கு கரெக்டான பதில் சொல்கிறேன். அண்ட் எனக்கு இந்த அரசியல் வரதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அண்ட் இந்த லியோங்கிற கேரக்டரே கிடையாதுங்க. அது ஒரு சும்மா தான். உள்ளுணர்வு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இன்ட்யூஷனுங்கிறது பயங்கர பவராக இருக்கும். இப்போ நாளைக்கு இங்கே இருக்கிற டேட்டாலாம் வச்சு இப்போ பிரச்சனை வருமா இல்லையான்னு நான் கரெக்டாக சொல்லுவேன். பயங்கரமாக ப்ரிடிக்ட் பண்ணுவேன். அது முந்தி கம்மியாக இருந்துச்சு, இப்போ எனக்கு அந்த இன்ட்யூஷன் பயங்கரமாகிடுச்சு. இப்போ இங்கே போனால் ப்ராப்ளம் ஆகுங்கிற மாதிரியான விஷயங்கள். நான் தைரியமானவன் தான். இந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் பிளானை பயங்கர பர்ஃபெக்டாக பண்ணுற ஆள். பர்ஃபெக்டானா இப்போ நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் வந்து சாப்பிடணும், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகணும், அந்த மாதிரி ஒரு லைனாக பிளான் வச்சேன்னா பிளானாக தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். என்னாலும் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன், குளிப்பேன், அந்த மாதிரி லைனாக அந்த மாதிரி தான் வருவேன். என்ன ஆனாலும் சரி, என்ன டிஃப்ரெண்ட்டாக பிரச்சனை திடீர்னு மழை வந்தாலும் சரி, இது வந்தாலும் சரி, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த பிளான் படி தான் நான் செயல்படுவேன். இப்போ அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு நல்லா காசு எடுக்கணுங்கிற பிளானு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணுறாங்க. எந்த கட்சின்னு ஃபுல்லாக தெரியல, ஆனால் மார்க்கெட்டை அவங்க மேனிபுலேட் பண்ணுறாங்க. நானும் போயிட்டு டிஎம்கேல தெரிஞ்சவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களே, அவங்ககிட்டலாம் போயிட்டு பண்ணாதீங்க ப்ளீஸுங்க, எனக்கு இப்போ தான் கஷ்டப்பட்டு நான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறேன், பண்ணாமல் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொன்னேன். நான் அப்படியே பேச ஆரம்பித்தேன். அண்ட் அவங்க யாரும் டேரெக்டாகவே வரல, எல்லாருமே கொஞ்சம் இன்டேரக்டாக தான் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் யார்கிட்ட நான் நல்லா பேசுவேன் அவங்ககிட்டலாம் வந்துட்டு என்னை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை எந்த அளவுக்கு விசாரித்தாங்கன்னா ரொம்ப அதான் பழசுக்கெல்லாம் கேட்டாங்க. இப்போ நான் வந்து எனக்கு 24 வயசு, 11ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸில் நடந்த விஷயத்தெல்லாமே கலரை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லணும்னா, அந்த ட்ரூமேன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ட்ரூமேனுங்கிற ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆளை வந்து எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க, ஊரே சேர்ந்து வாட்ச் பண்ணுவோம். ஆனால் அந்த ஆளுக்கு தெரியவே தெரியாது. குழந்தையிலேருந்தே இது வாட்ச் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய லெவல் பிக் பாஸ் மாதிரி. அந்த மாதிரி லைட்டாக எனக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் தான் ஆகுது. எனக்கு ப்ரூஃப் பண்ணுறேன், எனக்கு எவிடன்ஸ் இல்லை. ஏன் எவிடன்ஸ் இல்லைன்னா எல்லாம் எப்படி இன்டெரக்டாக பேசுகிறேன், எப்படி எவிடன்ஸ் வரும்? அண்டு நீங்கள் உனக்கு கேட்குதுன்னு சொல்கிறே, காது வழியாக கேட்குதாங்க. ஏன்னா காது வழியாக கிடையாது. எனக்கு என்ன தான் காது எல்லாத்தையுமே 3 நாளுமே எனக்கு பிரெயின் வழியாக தான் கேட்குது. அதாவது இப்போது நான் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு போனால் நான் பாட்டுக்க எதுவுமே யோசிக்காமல் உட்காந்துருப்பேன். நான் பாட்டுக்க தட்டிட்டுருவேன், ஆட்டோ பைலட் மோடில் ஓட்டிகிட்டுருவோம். அங்கேருந்து நான் வெளியே இப்போ போகிறேன்னா அவங்க என்னெல்லாம் பேசினாலும் எல்லாம் ஒன்று விடாமல் எனக்கு மண்டையில் அடிச்சிட்டோம். பிரச்சனை வரும்போது சூப்பராக தெரிய வரும். அண்ட் இப்போ நீங்கள் கேட்கலாம், உனக்கு இவ்வளோக்குள்ளே ஷார்ப்பாக இருக்கல, அந்த ஷார்ப்னஸை வச்சு தான் நீ வந்து இப்போ எங்கள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்தியான்னு கேட்டிங்க. சத்தியமாக கிடையாது. சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியும். இப்போ வரைக்குமே கொண்டு தெரியாது நீங்கள் எவ்வளோ இருக்கீங்கன்ட்டு. யாருமே டேரெக்டாக வந்ததில்லை. ஆனால் எனக்கு கிட்ட டேரெக்டாக தான் வரணும். டேரெக்டாக வந்தால் தான் பேசி இது பண்ண முடியும். அண்ட் எனக்கு இப்போதைக்கு சத்தியமாக யார் நான் வந்து எம்எல்ஏ இன்றைக்கி சொன்னாலும் நினைக்க மாட்டேன். டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிவிகேவாக இருந்தாலும் சரி, யார் வந்தாலுமே என்னால் நிற்க முடியாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆனால் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், ஆடிட்டிங், அக்கௌண்டிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதில் எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும். பிளான்லாம் அது சும்மா நான் ஒரு 10 வருஷம் கழித்து பேருக்கு பண்ணுறதான், ட்ரையாவது பண்ணுவோம். நம்ம கஷ்டப்பட்டு இந்த 10 இயர்ஸில் சம்பாதிச்ச காசெல்லாம் வச்சு ஏதாவது பண்ணி இந்த சிவாஜி படத்தில் வர மாதிரி அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த நாட்டுக்கு நம்ம அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு ஆளாக தான் யோசித்தேனே தவிர்த்து சீரியஸாக பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை. இப்போ நீங்கள் எவ்வளோ சொல்லலாம், பரவாயில்ல நான் இருக்கேன் நீ வா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், நீங்கள் சொல்லாமையும் போகலாம். இல்லை நீங்கள் ஜோக்கர்ரா, அவங்க அப்படிலாம் நினைக்கல, நான் அவனை வச்சு ஃபன் பண்ணுறதுக்கு தான் உங்களை நிற்க வைக்க போகிறான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சீரியஸாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. இப்போ எப்பவுமே நான் மனசார பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக வருது. இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டை மனசார பண்ணேன், ஒரு இன்வால்மெண்ட்டோடு பண்ணேன்.
அதனால தான் இன்ஸ்பயர் ஆகுறாங்க, அட்மையர் ஆகுறாங்க. நீங்களும் ஏதாவது மனசார பண்ணி பாருங்கள். ஃபுல் ஃப்ளிட்ஜோட உங்களோட ஒரு ஒரு ஃபுல்லான இதோட நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க, அட்மையர் ஆவாங்க. அதனால தான். ஆனால் இப்போ வந்து இப்போ பிரச்சனை எந்த அளவுக்கு போகுதுன்னா வந்து உளவுத்துறையெல்லாம் வச்சு வாட்ச் பண்ணுற அளவுக்கு நான் வந்து இதாகிட்டேன். எனக்கு இங்கே சத்தியமாக புரியல. இங்கே எனக்கு உளவுத்துறையெல்லாம் வைக்கிற அளவுக்குலாம் இல்லைங்க, நம்புங்க என்னங்கன்னு சொல்கிறது. அந்த அளவுக்கு உனக்கு உளவுத்துறை வாட்ச் பண்ணுறாங்க உனக்கு எப்படி தெரியும் கேட்டிங்கன்னா, எனக்கு அப்பப்போ சில டைம் வாய்ஸ் கேட்கும். அண்டு வந்து நான் பண்ண விஷயத்த வந்து இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நான் சர்ச் பண்ண விஷயத்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியெல்லாம் வெளியே லீக் ஆச்சு. அப்போ தான் தெரிஞ்சு நம்ம யாரும் பயங்கரமாக வாட்ச் பண்ணுறாங்க. இது யார் வாட்ச் பண்ணுறாங்கன்னே தெரியலையேன்னு பார்த்தா, ஆஃபீஸில் இருக்கவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டேன். மென்ஷன் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகலாம். அங்கே இருக்கிறவங்களையும் நிறையா சொல்ல ஆரம்பித்தாங்க, இந்த விஷயம் அந்த விஷயம்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வச்சு பார்த்தா கன்ஃபார்ம் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. நானும் என்னென்னமோ டெலிட் பண்ணி பார்த்துட்டேன், என்ன பண்ணாலுமே வாட்ச் பண்ணுறாங்க. அந்த என்ன பண்ணுறது எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் இந்த அளவுக்கு வாட்ச் பண்ணி பார்க்குற அளவுக்கு நான் தீவிரவாதி மாதிரி வாட்ச் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளையும் கிடையாது. நானே காமெடி பண்ணி சுற்றிட்டு இருக்கேன். நீங்கள் என்னை பற்றி யார்கிட்ட விசாரிச்சா காமெடின்றாங்க. அண்டு வாட்ச் பண்ண ஒரு வாரத்துக்கு தெரிஞ்சு போயிருக்கும், இந்த பையன் காமெடி பண்ணுறாரு இல்லைங்க, இவனையே எங்களை வாட்ச் பண்ண நினச்சிங்க பண்ணாரு அப்படின்னு நினச்சி காமெடி வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்டு இப்போ தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டு சொல்லணும். இது சொன்னால் அந்த பொண்ணுங்க பிரச்சனை ஆகுமான்னு தெரில. வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம திருப்பி கட்சிக்கு வருவோம். இப்போ நமக்கு எலெக்ஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். 2 மாதத்தில் வந்துடும். மே மாதமோ ஏப்ரல் மாதத்துலேயே வச்சு முடிச்சிருவாங்க. அண்ட் எல்லாருமே சூப்பராக பேசுகிறாங்க. இப்போ விஜயெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரெல்லாம் சூப்பராக பேசுகிறாரு. ஸ்டாலின் சாருமே எனக்கு பிடிக்கும் தான், அவரும் நல்லா தான் பேசுகிறார். அவருக்கு எல்லாருமே ஓகே. இப்போ 2 டீமும் எல்லா டீமும் இப்போ டீமாக பார்க்குறதுக்கு ஓகே. ஆனால் இப்போ என்கிட்ட அரசியல் பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. நானே ஒரு பச்சை பார்ப்பேன். அப்புறம் சொல்லணுன்னா இப்போ இந்த விஷயமே லேட்டாக தான் தெரிஞ்சது. இப்போ எனக்கு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இவ்வளோ பேர் வாட்ச் பண்ணுறாங்கிற விஷயமே தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப ஷாக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் பயம்தான் வந்தது. என்னை பார்த்தா எனக்கே பயமாக இருக்கும் எப்போவுமே. சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்தா எனக்கே பயம்தான். நான் எப்பவுமே 2 எக்ஸ்ட்ரீமில் வாழ்கிற ஆள். ரொம்ப நல்லவனாக இருப்பேன், இல்லை ரொம்ப கெட்டவனாக மாறிடுவேன். கெட்டவனாக மாறினா என்ன பண்ணுறதுனே தெரியாது. எனக்கு அது ஒரு மாதிரி ஆகிடுது. ஓகே, அது ஸ்கேண்டாக அது இப்போ இம்பார்ட்டண்ட் இல்லை. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். இப்போ என் ஃபஸ்ட்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், ஆனால் அதுக்கே ரொம்ப நாள் ஆகும். சும்மா காசு போட்டு வெயிட் பண்ணாலும் வர முடியாது. என்ன சொன்னாலும் பிளான் அவாய்ட் பண்ணுவேன். நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் சரி, நான் பயங்கரமான பிடிவாத வரேன், பயங்கரமான. அதனால தான் இப்படி ஆலமரம் மாதிரி நின்று தொலைகிறேன். எந்த அளவுக்குனா இப்போ நான் வந்து மேனிப்புலேட் பண்ணியுமே நான் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போ மாத சம்பளம் திருப்பிக்குள்ளே போடுவேன். என்னடா இறக்கி விட்டுட்டு திரும்ப போடுற உள்ள வந்து அப்படின்னு அவங்களே ஸ்டாக் ஆவாங்க. யார் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. மேனிப்புலேட் பண்ணுறவங்களாம் ஸ்டாக் ஆவாங்க. எனக்கு வந்து ஏதோ கட்சிக்காரங்க தான் பண்ணுறாங்க கன்ஃபார்ம். ஆனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டே ஏற மாட்டேங்குது, இறங்க மாட்டேங்குது, கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக போகுது. அது அவங்க பண்ணாமல் தான் நல்லா இருந்திருக்கும். அண்டு நான் உண்மையாகவே வரணும்னா 10 இயர்ஸ் கழிச்சு தான் வருவேன். அதான் சொன்னேன், ஃபஸ்ட் இதுதான் பிளானு. செகண்டாக இருக்கிற பிளானை நான் சொல்ல வரல. ஒரு பிளானை சொன்னால் நான் ஏதாச்சும் வெளியே சொன்னால் அது நடக்காமல் போயிடும். அப்போயோட இந்த ஸ்டாக் மார்க்கெட் பிளானை மட்டும் சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால தான் இந்த 10 இயர்ஸ் கழித்து வர பிளான் வந்து அதையும் நான் சொல்லாமல் இருந்தனாலும் அதனால் பரவி போச்சு. நீங்கள் சொல்லலாம், நீ வந்தால் இப்போ தான் வரணும், 10 வருஷம் கழிச்சுலாம் வந்தேன்னா சேர்த்துக்க மாட்டோம், என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க, நான் நிறையா மாற்றிக்கிட்டேன். எந்த கட்சி வந்தாலும் எதுவுமே மாறாதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். எந்த ஆறு வந்தால் நான் ஒன்றும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏடிஎம்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருப்பாங்க, இப்போ வந்து டிஎம்கே வராங்க, டிஎம்கே சரி பண்ணுவாங்க. அதான் யார் வந்தாலும் ஒன்றும் என் வாழ்க்கையில் ஒன்றும் மாட்டினதே கிடையாது. எல்லாருமே ஒன்று தான். இந்த வேலைக்காரன் படத்தில் வந்து ஃபகத் ஃபாசில் சொல்லுவார் பார்த்தீங்களா, கலாம் வந்தால் மாறிடும், கெஜ்ரிவால் வந்தால் மாறிடும்னு சொல்லுவாங்க. சத்தியமாக யார் இருந்தாலும் மாறாது. நம்ம மாறினா தான் மாற முடியும். அதை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நீங்கள் சொல்லலாம் நமக்கு ஒரு லீடர் வேணுமேன்ட்டு. ஏன்னா குழந்த மாதிரி பெரிய பையன் தான், 24 வயசு பெரிய பையன் தான்,
ஆனாலும் கொஞ்சம் குழந்த மாதிரி தான் யோசிப்பேன். நான் இது ஒன் ஆஃப் தி ரீசன். அண்ட் செகண்ட் மோஸ்ட் ரீசன், பிளான் பண்ணி தான் நான் வருவேன். என் பிளான் படி தான் நான் செயல்படுவேன். மனசார வந்தால் தான் அது ஒர்க் ஆகும். இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டை மனசார பண்ணேன்னா, நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணீங்களா, அது ஒர்க் ஆகுது. எக்ஸசைஸை நான் மனசார பண்ணால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, அதனால் அது ஒர்க் ஆகுது. மனசார பண்ணால் தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு இது புரியுதா? நான் மிரட்டுற மாதிரி தோரணெல்லாம் பேசுகிறேன். மிரட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியல. பட் சத்தியமாக நான் மனசு இருக்கிறத ஷேர் பண்ணணும் பார்க்குறேன். ஆனால் ஃபஸ்ட் திங் இப்படி ரெக்கார்ட் பண்ணிலாம் பேசுறதுக்கு நான் கால் பண்ணி பேசுகிறதே கிடையாது. மதன் ஒரு இப்படி தான் பேசினாருன்னு தெரில. நான் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸை மேக் பண்ணணும்னு நினச்சேன். உண்மையாகவே நான் ஆஃபீஸில் நிறையா பண்ணேன். அது வெளியே வந்துச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் என் ஐடியா என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சந்தோஷப்பட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேரேஜ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணுவாங்க. லேக்ஸ்லாம் போடுவாங்க. அவங்களோட சேவிங்ஸை போட்டுக்கிட்டு 2, 3 வருஷம் 10 வருஷம் வரைக்கும்லாம் கடன் கட்டிகிட்டு இருப்பாங்க மேரேஜுங்கிறதுக்கு. அதெல்லாம் மாற்றினேன் எனக்கு தெரிஞ்சு. நான் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் சிம்பிளாக பண்ணுறத பற்றி யோசிக்கவும் ஆரம்பித்தாங்க. எனக்கு கேட்டுச்சு, உனக்கு யார் வந்து சொன்னோம், உனக்கு தான் சொன்னேன், டேரெக்டாக யாரும் பேச மாட்டாங்க. எனக்கு வந்து இதை சொன்னேன், என்ன இவ்வளோ மைனட்டாக பேசணும்னு கேட்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஏதாச்சும் குறைஞ்ச செலவில் பண்ணுறது, காசு இருந்தாலும் அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சவங்கள மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு சிம்பிளாக ஒரு மேரேஜ் பண்ணுறது தான் ஒரு நல்ல இதாக யோசித்தேன். அதையும் பரப்புனேன். அதுவும் வந்துச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டு, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாமே என்னோடய நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸு. அண்டு வந்து இந்த லவ் பண்ணால் மனசார பண்ணணும், ஃபீல் பண்ணி, இது எதாவது பணத்தெல்லாம் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த மனசார பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற இது. எனக்கு ஃபீல் வந்தால் தான் நான் பண்ணுவேன். ஃபீல் வந்து அந்த பொண்ணு அதுக்கப்புறம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நான் கூடவே தான் இருப்பேன். அந்த ஃபீல் வந்துருச்சுன்னா அந்த மாதிரி என் மனசுக்கு தோணுச்சுன்னா தான் நான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்களானே தெரியாதுங்க. அது வந்ததாக கூட எனக்கு தெரிய மாட்டுது. ஏன்னா யாருமே டேரெக்டாக பேசலை. ஆனால் எனக்கு கேட்டுச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த கேட்குறதெல்லாம் வந்து என் கற்பனை நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் தான் தெரியுது கற்பனை இல்லை, ரியாலிட்டின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போது என்ன நீங்கள் நிற்க சொன்னீங்கன்னா சத்தியமாக நிற்க மாட்டேன். எனக்கு மனசே சரியில்லை. மனசு சரியில்லாமல் பண்ணேன்னா பிரச்சனை தான் வரும். இதுவும் ஒன் ஆஃப் தி இதுதான். நான் எங்கெல்லாம் போகிறேன்னா ப்ராப்ளம் தான் வரும். மனசு சரி கரெக்டாக வரலாம், ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு நான் வரலண்ணா. இதுதாங்க சொல்லணும்னு நினச்சேன். இது ரொம்ப போட்டு இழுத்தடிச்ச மாதிரி இருக்கும். அண்டு பெர்ஃபெக்டாக சொல்லணுன்னா மனசார பண்ணால் தான் வேலை செய்யும். இப்போ எனக்கு மனசு இல்லை. எனக்கு தெரிஞ்சு எங்கே போனாலும் ஒர்க் ஆகாது. அண்டு இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்யூ. என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். நானும் என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். அண்டு லீவெல்லாம் யாரும் கிடையாதுங்க. நீங்கள் டேரெக்டாகவே பேசலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு டேரெக்டாக என்கிட்ட கேள்வி கேட்கணுமா, கமெண்ட்டில் ஏதாவது போடணும் கொடுங்க. ஒன்றும் இல்லை, நான் பதில் சொல்கிறேன். தெரிஞ்ச கன்ஃபார்ம் பதில் சொல்லுவேன். தேங்க்யூ வெரி மச். மோஸ்ட்லி மனசில் இருக்கிறதான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதாவது டவுட்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் மேமே அதெல்லாம் சொல்கிறேன். இல்லை இன்னொரு வீடியோ வேணால் மேக் பண்ணிப்பாங்க சொல்கிறேன். அதில் கரெக்டாக அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. தேங்க்யூ வெரி மச்.